உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த விந்து முந்துதல் அல்லது ஆண்குறி விரைப்படையாத தன்மை, அவற்றுக்குரிய என்னென்ன விதமான பாலியல் நோய்கள் ஒரு ஆணினுடைய அதாவது பாலியல் வீரியத்தை அல்லது உடலுறவு கொள்ளுகின்ற தன்மையை பாதிக்கின்றது என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியூர் என்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நோய் சிஃபிலிஸ் எனப்படுகின்ற நோய். அதிலே முதலாவது வகை, முதல் படி சிஃபிலிஸ், அதாவது பிரைமரி சிஃபிலிஸ்லே நான் சொன்னேன், எங்களுடைய இனப்பெருக்க தொகுதியிலே அதாவது ஆண்குறியிலே அல்லது பெண்ணினுடைய யோனி பகுதியிலே வெஜைனாவிலே ஒரு புண் ஏற்படும். இந்த புண் வலிக்காது. அதே நேரத்தில் அந்த புண்ணை நாங்கள் அமர்த்தி பார்த்தால் கைகளுக்கு இடையிலே அவை சொரசொர என்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு ஃபீலிங்கை தரும். ஆனால் ஒருபோதுமே வலிக்காது, நோகாது. நோ பெயின்ஃபுல், நாட் பெயின்ஃபுல் என்று சொல்லுவோம், வலிக்காது. அதே நேரத்திலே கூடுதலாக ஒரே ஒரு புண் அல்லது காயம் அல்லது அல்சர் மட்டும்தான் அந்த எங்களுடைய ஆண்குறியிலேயோ அல்லது வெஜைனாவிலோ ஏற்படும். எனவே இந்த நோய்க்கு நாங்கள் ஒரு வைத்தியரிடம் காட்டாமல் இருந்தால் இது தானாகவே இந்த புண் மறைந்து விடும். இதற்கு காரணம் என்ன? எங்களுடைய உடலிலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். எனவே இம்யூனிட்டி அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக, உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக இந்த முதல் படி சிஃபிலிஸ் அதாவது பிரைமரி சிஃபிலிஸ் தானாகவே மறைந்துவிடும். எனவே இவ்வாறு மறைந்த பிற்பாடு திருப்பி கொஞ்ச காலம் சென்ற பிற்பாடு, 2-3 மாதங்கள் சென்ற பிற்பாடு இரத்தத்துக்குள்ளே இன்னும் இந்த சிஃபிலிஸ் கிருமிகள், அது என்னற்றால் உருவாக்கப்படுகின்றது, ட்ரிபனிமா பலிடம் என்ற ஒரு பாக்டீரியாவினை உண்டாக்கப்படுகிறது. சில பேர் ஒருவர் அண்மையிலே கேட்டிருந்தால் இந்த விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று. கட்டாயமாக தேவை. எங்களுடைய உடலிலே பற்றி 100% நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய உரிமையும் கடமையுமாக இருக்கின்றது. எனவே இந்த பாக்டீரியாவினுடைய பெயர் ட்ரிபனிமா பலிடம் எனப்படுகின்ற ஒரு ஸ்பைரோகீட் என்று சொல்லுவோம், ஒரு பாக்டீரியா. எனவே இது என்ன நடைபெறுகிறது என்றால் 2-3 மாசத்துக்கு இந்த புண் அப்படியே ஆறிவரும். அதன் பிற்பாடு செகண்டரி சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற 2வது நிலை சிஃபிலிஸ் உடலிலே ஆரம்பம் ஆக இருக்கிறது. இந்த 2ஆம் நிலை உடலிலே ஆரம்பமாகின்ற போது இந்த உங்களுக்கு தெரியும், எங்கள் உடல் முழுவதும் இந்த நிணநீர் குழியங்கள், லிம்ஃப் நோட் என்றால் நிணநீர் குழியம் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த கையிலே ஏதாவது ஒரு புண் இருந்தால் இந்த கமக்கட்டிலே எங்களுக்கு கட்டி வரும். அதே நேரத்திலே கால் பகுதிகளிலே அல்லது கணுக்கால் பகுதிகளிலே எங்களுக்கு ஏதாவது புண் இருந்தால் அந்த இடுப்பு பகுதியிலே கட்டிவிடும். அதை நாங்கள் தமிழிலே நெறி போடுவது என்று சொல்லுவோம். எனவே என்ன நடைபெறுவது இப்போது என்னென்றால், எங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியிலே நெறி போட போகிறது. அதாவது லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மென்ட், கட்டியாக வரும். அதன் பிற்பாடு இது கட்டியாக இந்த லிம்ஃப் நோட் என்று சொல்லப்படுகின்ற நிணநீர் குழியங்கள் பெருக்கமடையும். அதை ஸ்வெல்லிங் ஆஃப் லிம்ஃப் நோட் என்று சொல்லுவோம். லிம்ஃப் நோட் எல்லாம் பெருசாக வீங்க தொடங்கும். அதன் பிற்பாடு என்ன நடைபெறும் என்றால், எங்களுக்கு உடல் முழுவதும் அடிக்கடி ஒரு ரேஷ் வந்து போகும். அதை நாங்கள் மேக்குலர் பேப்புலர் ரேஷ், இவையெல்லாம் இந்த 2வது படி சிஃபிலிஸினுடைய நிலை அறிகுறிகள். ஒரு விதமான உடல் அசதியோ உடல் மயக்கமோ டயர்ட்னஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற மிக பயங்கரமான ஒரு நிலைமை என்னவென்றால், நாங்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவு கொள்ளுவோமாக இருந்தால் அனைவருக்குமே, நாங்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவு என்று சொல்லுகின்ற போது கொண்டம் இல்லாமல், ஆணுறை இல்லாமல் நாங்கள் வைக்கின்ற உடல் உறவு எல்லாருக்குமே இந்த நோயை நாங்கள் கொடுத்து விடுவோம். வெளியிலே ஒரு அறிகுறி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. 2-3 மாசங்களுக்கு பிறகுதான் இந்த நான் சொன்னது போல உடல் முழுவதும் ரேஷ் போடும், ரேஷ் வரும். அதாவது ஒரு சுவப்பாக அல்லது அப்படி ஒரு ரவுண்டாக ஒரு புள்ளியாக வரும். சரி, சரியா? எனவே இதை நாங்கள் யோசிச்சு கொள்ள வேண்டும். இந்த கால பகுதியிலே நாங்கள் என்ன செய்வோம்? அனைவருக்குமே இந்த நோயை கொடுப்போம். முக்கியமாக மனைவிமாருக்கு இந்த நோயை கொடுத்தால் அந்த நேரத்திலே அந்த பெண் கர்ப்பம் தரிக்க நேரிட்டால்
கர்ப்பத்தில் இருக்கின்ற அந்த சிசு 100% பாதிக்கப்பட்டு அந்த சிசு பிறக்கின்ற போது கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சிஃபிலிஸுடன் பிறந்த பிள்ளை, அதை நாங்கள் கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸுடன் இந்த பிள்ளை பிறக்கும். இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த ஒரு சிறு காயம் ஏற்பட்டுடனே நாங்கள் காட்டியிருந்தால் தப்பி இருப்போம். இப்போது அந்த காயம் அப்படி ஆறி பிறகு அதன் பிற்பாடு எங்கள் உடலில் இப்போது என்ன ஏற்பட போகிறது? ரேஷ் ஏற்பட போகிறது. அதே நேரத்திலே எங்களுடைய இந்த மேல் அன்னம் என்று சொல்லுவோம், இந்த மேல் அன்னம் என்று சொல்லுவோம், அதிலே ஒரு ட்ரெக் மாதிரியான ஒரு புண்ணும் வரும். உதாரணம் உங்களுக்கு தெரியும், நத்தை ஒரு மணலிலே நத்தையை நீங்கள் விட்டால், நிலத்திலே நத்தையை விட்டால், அந்த நத்தை அப்படியே ஊர்ந்து போகின்ற போது 2 பக்கம் ஒரு ட்ராக் மாதிரி, ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு புண் வரும். இதை நாங்கள் இந்த புண்ணு ஸ்னெயில் ட்ராக் அல்சர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது எங்களுடைய மேல் அன்னத்திலே ஒரு 2 கோடுகளாக ஒரு காயம் அல்லது ஒரு புண், ஒரு அல்சர்ஸ் ஏற்படும். முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இந்த செகண்டரி சிஃபிலிஸ் ஏற்படுகின்ற போது இப்போது எங்களுடைய உடல் அவயவங்களாக ஈரல் பாதிக்கப்பட போகிறது. எனவே ஈரலுடைய தொழிற்பாடு தான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்லுவோம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை நாங்கள் செய்து பார்க்கின்ற போது நாங்கள் SGOT, SGPT அல்லது ALT, AST என்று சொல்லுவோம். இந்த சோதனைகளை நாங்கள் செய்து பார்க்கின்ற போது இந்த சோதனைகளிலே வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக இந்த நிலை மட்டும் நாங்கள் போகவிடக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுடைய பாலியல் நடவடிக்கைகளும் இந்த செகண்டரி சிஃபிலிஸ் வந்துள்ள போது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ட்ரிபனிமா பலிடம் எனப்படுகிற இந்த கிருமி எங்களுடைய இப்போது நரம்பு மண்டலத்துக்குள்ளும் செல்ல போக இருக்கின்றது. எனவே அது மிக முக்கியமானது. நரம்பு மண்டலத்திலும் செல்லுகின்ற போது அதன் காரணமாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பாலியல் உறவு என்பது மிகவும் முக்கியமானது. எவராவது சொல்லுவாராக இருந்தால் சீச்சி எனக்கு செக்ஸ் தேவையில்லை என்று உலகத்தில் இருக்கிற முதல் பொய்யர் அவர். எனவே நான் இப்போது ஏறக்குறைய 38 வருடங்களாக இந்த மருத்துவத்துறையில் இருக்கின்றேன். பல்கலைக்கழகத்துக்கு சென்ற காலத்தில் இருந்து பலதரப்பட்ட பேரை கண்டிருக்கின்றேன். எல்லாரும் இந்த பழமும் புளிக்கும் என்று சொல்லி போட்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள்தான் மிகப்பெரிய பயங்கரமானவர்களாக இருக்கிறார்கள். இதனுடைய அனுபவத்தின் மூலமாக நான் கண்டிருக்கின்றேன். எனவே பாலியல் ரீதியான தொடர்புகள் இல்லாமல் உலகத்திலே ஒரு மனிதராலும் வாழ முடியாது. சரியான கஷ்டம். சில நேரத்திலே அந்த பாலியல் ரீதியான உணர்வுகளை அவர்கள் மழுங்கடிக்க, மறக்க வேற விடயங்களுக்கு போவார்கள். ஒன்று, அவர்கள் கூடுதலாக ஆல்கஹால், மதுவை பாவிப்பார்கள். சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் போதைப் பொருளை பாவிப்பார்கள். இந்த பாலியல் உணர்வுகளை மழுங்கடிக்க அல்லது பாலியல் உணர்வுகளை மறக்க இவர்கள் மது உண்ண போவார்கள், மது சாப்பிடுவார்கள். அதே நேரம் ஆல்கஹால் பாவிப்பார்கள் அல்லது போதைப் பொருள் போன்றவற்கு போவார்கள். எனவே போதைப் பொருளுக்கு போகின்ற போது இந்த பாலியலையும் விட, இந்த செக்ஸையும் விட இந்த போதைப் பொருளோ இந்த மதுவோ மிகவும் பயங்கரமானது. இதுதான் மிகவும் முக்கியம். நாங்கள் யதார்த்தமாக உண்மையாக வாழ வேண்டும். இதுதான் மிக முக்கியம். எனவே பாலியல் உறவுகள் இல்லாமல் ஒருவருமே உலகத்தில் இருக்க முடியாது. எந்த ஒரு மிருக இனமும், அது ஆடு மாடு கோழியாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், மனுஷராக இருக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மணி சின்னத்தை அல்ல பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.